முதல்ல கொண்டு போய் அந்த உயிரை காப்பாத்துங்க. வைத்திரியா, உங்களுக்கு பெரிய மனசு அதெல்லாம் வைத்திரியா. இருக்கட்டும், நீங்க முதல்ல வைத்தியத்துக்கு போங்க. வா வீரா, காயத்ரிக்கு எப்படி இருக்கு? சரியாயிடும். பிரச்சனை இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன வைத்தியரே, நம்மள இப்படி காக்க வச்சுட்டா? ஒரு விதத்துல இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் மனச புடம் போட்டு பாக்குறது தான். கஷ்டத்தை விட மனசை இரும்பாக்குற சக்தி வேற எதுக்குமே கிடையாது சூர்யா. வைத்தியரே, நீங்க வேற. மனசு எதுக்கு இரும்பாகணும்? அது பூவாட்டம் இருந்தாலே பத்தாதா? அது பத்தாதுப்பா. இத பாரு, எல்லாத்தையும் தாங்குற சக்தி எல்லாருக்குமே இருக்கணும். இத பாரு, சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஆண்டவன் ஏன் வைக்கலன்னு யோசிச்சு பாரு. ஆமாப்பா, கஷ்டத்துலதான் மனுஷனுக்கு ஞானம் பிறக்கும்பா. அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் நிலைகுலையாமையும் இருக்கும். வைத்தியரே, என்னென்னமோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல்ல காயத்ரி குணமானா போதும். போதும் வைத்தியரே, நாங்க அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். சூர்யா, சரியா போயிடும் சூர்யா. இனிமே காயத்ரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. சூர்யா, வைத்தியரே, காயத்ரி, காயத்ரி, அம்மா காயத்ரி, 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 காயத்ரி என்னாச்சு? காயத்ரி, காயத்ரி, வைத்தியரே, வைத்தியரே, பாருங்க வைத்தியரே, வைத்தியரே, என்னாச்சு பாருங்க வைத்தியரே. வைத்தியரே, இருங்க, பாருங்க. பொறுமையா இருங்க. காயத்ரி, வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, வைத்தியரே, வைத்தியரே, என்னாச்சு பாருங்க வைத்தியரே. காயத்ரி, நல்லா பாருங்க வைத்தியரே, வைத்தியரே. என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க வைத்தியரே. எதுக்கு தூக்கி போடுது இப்படி காயத்ரிக்கு? காயத்ரி, காயத்ரி, என்னமா ஆச்சு உனக்கு? எனக்கே ஒன்னும் புரியல. என்னையா இப்படி பேசிட்டு இருக்க? உடனே நம்பிதானே நான் அவளை இந்த ஊருக்கு கூட்டு வந்தேன். பொறுப்பா பேசிட்டு இருக்க? எனக்கே புரியலையேப்பா. இத பாரு, இந்த மூலிகை உள்ள போயிருந்தா இந்நேரம் நிவாரணம் ஆயிருக்கணுமே. ஆனா இப்படி தூக்கி போட ஆரம்பிச்சிருக்குன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. ஐயோ, இத பாரு. சூர்யா, சூர்யா விடுங்க சூர்யா. காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைய, நீ உயிரோட இருக்க மாட்டே சொல்லிட்டேன். காயத்ரி, இத பாரு சூர்யா, கோபத்துல வார்த்தையை அளந்து பேசணும். காயத்ரி, இத பாரு, நீ என்ன அவமானப்படுத்தல, என் தொழிலையே அவமானப்படுத்துற. இத பாரு, புனிதமான சித்தர்கள் சொல்லி வச்ச சூத்திரத்தை எல்லாம் நீ அசிங்கப்படுத்த. அப்படியே இந்த மாதிரிலாம் நடக்குது. இத பார், உன் காயத்ரி என் பொறுப்புல இருக்கிறா. இவளை காப்பாத்தி குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாரு, உனக்கு பொறுமை இருந்தா இங்க இரு, இல்லையா வெளியே போ. சூர்யா, காயத்ரியை குணமாக்கி ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. வைத்தியரே, அப்ப பண்ணுங்க அத. சூர்யா, சூர்யா, காயத்ரி, காயத்ரி, சூர்யா, என்ன வீரா? என்ன சூர்யா நீங்க இப்படி? இந்த பாருமா, காயத்ரி, 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 வைத்தியரே, ஏதோ வைத்தியம் பண்ணியா? சூர்யா, காயத்ரி, அமைதியா இருங்க. காயத்ரி, வைத்தியரே, காயத்ரிக்கு போதுமா? என்னமோ சொன்னியே, உனக்கு இருக்கிற அதே பொறுப்பு அக்கறை இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. இத பாரு, கஷ்டத்துல கலங்காம இருக்கணும். கண்டபடி வார்த்தையை விடக்கூடாதுப்பா. வீரா, சூர்யாவை முதல்ல கூட்டிட்டு போ. என்ன நிம்மதியா வைத்தியம் பார்க்க விடுங்கப்பா. வைத்தியரே, அவர் ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ முதல்ல கூட்டிட்டு போ, நான் இவளுக்கு வைத்தியம் பார்க்கணும். சூர்யா, வாங்க சூர்யா, வாங்க. ஹலோ, சொல்லுங்க வைத்தியரே. அம்மாடி சுப்புலட்சுமி, நீ சொன்ன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நீ நிம்மதியா இருக்கலாமா? நல்லபடியானா? நல்லபடியானா இனிமே இந்த காயத்ரிக்கு பைத்தியம் தெளிஞ்சு எழுந்திருக்க முடியாதுன்னு அர்த்தம். வைத்தியரே, நிஜமாவா சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ணீங்க? ஏமா, வைத்தியர் வேற என்ன பண்ணுவாருமா?
காயத்ரிக்கு கொடுக்குற மருந்துல நான் வேறொரு மருந்தை கலந்துட்டேன். வெறுமனை கலக்கி வச்சது மட்டும் இல்ல, அந்த வைத்தியர் காயத்ரிக்கு நான் கலக்கின மருந்தை கொடுத்தத என் கண்ணால நான் பார்த்தமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மருந்து உள்ள போச்சுன்னா காயத்ரிக்கு குணமே ஆகாது. ஏன்னா நான் கலந்தது கிட்டத்தட்ட விஷம். விஷமா? விஷம்னா அதுல பல ரகம் இருக்கு. உசுரை எடுக்கிறது மட்டும் இல்ல, எந்திரிக்க முடியாதபடி நிரந்தரமா கோமாவுல படுக்க வச்சிரும். இப்ப நான் காயத்ரிக்கு கொடுத்திருக்கிற மருந்து அவ கண்ணே திறக்க முடியாதபடி பண்ணிரும். ம். தொடர்ந்து இந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா நிரந்தரமா கூடிய சீக்கிரம் கண்ணை மூடினாலும் மூடிடுவா. சூப்பர் வைத்தியரே, சூப்பர் காரியம் பண்ணிருக்கீங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். காயத்ரி மட்டும் பைத்தியம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டானா அதுக்கப்புறம் நான் சூர்யாவோட சேர்றது கடைசி வரைக்கும் முடியாமலேயே போயிடும். என்ன பண்ண அதை தடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அருமையான காரியம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வைத்தியரே. இந்த உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காததை பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்டில் மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை, படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க, கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை. அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. அடி பாவி, நீ இன்னும் திருந்தவே இல்லையடி. நீ பண்ண பாவம்ல பத்தாதா? இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டே இருப்பியாடி? அண்ணி ப்ளீஸ் நிறுத்துங்க. இந்த பாவம் பொண்ணியும் இது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் சைலண்டா இருங்களேன். ஏய், காயத்ரிக்கு நீ கெடுதல் பண்ணி அவளை அழிச்சுட்டா சூர்யா உன் கூட வாழ்ந்துருவாரு நம்பிட்டு இருக்கியா? மாமா வராரு, கொஞ்சம் சைலண்டா இருங்க. அடடே, வாங்க வாங்க. உங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? சொல்லவே இல்லைங்களே. சம்மந்தி, அது வந்து மாமா, நான் நிரந்தரமா இங்கேயே இருக்க வரல. சொன்ன மாதிரியே காயத்ரி குணமா இந்த வீட்டுக்கு வந்துட்டானா நான் என் வீட்டுக்கு போக தான் போறேன். ஆனா காயத்ரியும் சூர்யாவும் திரும்பி வர்ற வரைக்குமாவது என்ன இங்க இருக்க அனுமதிச்சீங்கன்னா ப்ளீஸ் மாமா. எனக்கு இது வேற எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆனா மனசார சொல்றேன், காயத்ரி குணமாய் திரும்பி வரணும். அவ சூர்யாவோட சந்தோஷமா வாழணுங்கிறது தவிர எனக்கு இப்ப வேற எந்த நோக்கமும் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. பாரா, அவ்வளோ நல்லவளா நீ? இப்ப என்ன உனக்கு? காயத்ரிக்கு எப்ப சரியாய் திரும்பி வருவான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இரு. டேய் சூர்யா, காயத்ரி எப்படிப்பா இருக்கா? சொல்லுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அப்பா வேணா அங்க வரட்டுமா? சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் அவளை சரி பண்ணி கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஆமாப்பா, அது ரொம்ப முக்கியம்ப்பா. சரி. சூர்யா, சரியாயிடும் சூர்யா. திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதான் கடைசியில் நடக்கும். வைத்தியரே, என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறு. அட கடவுளே, என்ன சோதனை இது? என்னாச்சு வைத்தியரே?
வைத்தியரே, என்ன வைத்தியரே, கலர் மாறுது. எதுவுமே புரியலப்பா. காயத்ரியோட ரத்தத்துல விஷம் கலந்திருக்குப்பா. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலப்பா. விளையாடுறீங்களா? சூர்யா, கொஞ்சம் அமைதியா இருங்க சூர்யா. வைத்தியரையா, தயவு செஞ்சு பயமுறுத்தாதீங்க. காயத்ரிக்கு ரத்தத்துல எப்படி விஷம் கலக்கும்? நாம எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீங்க தானே இவங்களுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மீறி எப்படி நடக்கும்? அதுதான்ப்பா எனக்கும் குழப்பமா இருக்குது. இல்ல வீரா, இனிமேல் இவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நான் ஒண்ணு பண்றேன். காயத்ரியை கூட்டு போய் சென்னையில ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். அவளுக்கு நான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் என்னையும் காயத்ரி விட்டுருங்க ப்ளீஸ். அவசரப்படாதப்பா. தொட்டதுக்கெல்லாம் இப்படி பதட்டப்பட்டா என்ன அர்த்தம்? யோ, அறிவோட தான் பேசுறியா? என் பொண்டாட்டி ரத்தத்துல விஷம் கலந்திருக்குன்ற நீ என்ன பண்ண சொல்ற? உன்னை மடியில வச்சு கொஞ்சமா. சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இருங்க சூர்யா. வைத்தியரே, இத பாருங்க, எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. காயத்ரி எப்படியாவது குணமாயிடுவாங்கன்னு நம்பிதான் உங்க பொறுப்புல விட்டுருக்கோம். நீங்க எப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்தா எப்படி எங்களால நிம்மதியா இருக்க முடியும்? புரியுதுப்பா. ஆனா என் மூலிகையாலேயோ என் வைத்தியத்தினாலேயோ ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எப்படி உடம்புல விஷம் ஏறிச்சு? ஐயோ சூர்யா, வைத்தியரே இங்க பாருங்க வைத்தியரே, நீங்க காயத்ரியை எப்படியாவது குணப்படுத்துவீங்க நம்பிதான் நாங்களே இங்க கொண்டு வந்திருக்கோம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு வைத்தியரே. என் சொத்து பூரா கூட உங்களுக்கு நான் எழுதி தரேன். எப்படியாவது காயத்ரியை காப்பாத்தினுங்க வைத்தியரே. நீங்க இதுல தவறுனா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இவருக்கு இல்லாமலே போயிடும். என்ன வீரா, என்ன பேசுற? சொத்தா? காயத்ரி எனக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்கிறா. இத பாரு, நான் இவளை காப்பாத்தியே தீருவேன். இத பாரு, என்னால சரி பண்ணி காப்பாத்த முடிஞ்சிருச்சுன்னா நீ சொன்ன உன் சொத்து மாதிரி பல மடங்கு சம்பாதிக்க எனக்கு தெரியும். என் மருத்துவத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா சரி. நான் எப்படியும் இவளை குணப்படுத்தியே தீருவேன். அட, சொன்னா நம்புங்க. போங்கப்பா போங்க. போதும். ஐயோ, எனக்கு ஒரே திக்குன்னு ஆயிடுச்சுங்க. என்னடா இது, மாப்பிள வந்ததும் வராததுமா இந்த பொண்ணு இப்படி சண்டையை இழுத்து வைக்கிறாளே. இது எவ்வளவு பெரிய விவகாரமா ஆகுமோ என்னமோ ஏதோன்னு நான் அப்படியே பயந்தே போயிட்டேங்க. நான் எதிர்பார்த்தேன் கோமதி. மாப்பிள்ளை ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே நியாயமா அங்கிருந்தே வண்டியை பிடிச்சு அவர் கிராமத்துக்கு போயிருக்கணும். நானா இருந்தா அதைத்தான் செஞ்சிருப்பேன். அவர் பெருந்தன்மையா இங்க வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஊருக்கு போக நினைச்சிருக்காரு. இத கூட இவ புரிஞ்சுக்காம நான் ஊருக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? என்னமோங்க, எத்தனை வருஷம் கழிச்சாவது நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்க போறாளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ என்னடான்னா புளியார் சுழி போடும் போதே புல்ல புடுங்கி எரிச்சு போடுறேன்னு சொல்றா. நீ சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும் கோமதி. 1000 இருந்தாலும் மாமியார் உறவுங்கிறது என்ன, வெட்டி விட்டுட்டு போற உறவா? நீங்க சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவம்தான். என் 2 மருமகளுங்களும் என்கிட்ட அன்பாதான் இருக்காங்க. நானும் அவங்க 2 பேரையுமே சமமா தான் பாக்குறேன், சமமா தான் நடத்துறேன். ஆனா பெரும்பாலும் ஏன் இந்த மாமியார் மருமகக்குள்ள ஒத்து போக மாட்டேங்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் தான் கோமதி. ஊர் உலகத்துல மாமியார் மருமக மட்டுமா சண்டை போட்டுக்கிறாங்க? எல்லா உறவுகளுக்குள்ளயும் தான் சண்டை வருது. நமக்கு ஒண்ணு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்னு பிடிக்கும். அவங்க விருப்பத்தை மதிக்கணும்னு இருந்துட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. அத்தை, சாம்பார் கொஞ்சம். வாமா, வந்து உட்காந்து சாப்பிடு. வேணா அத்தை, எனக்கு பசி இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏய் வனிதா, என்னமாச்சு? மாப்பிள்ள எங்கம்மா காணோம்? ஏய் வனிதா, என்னாச்சு? இந்த நேரத்துல நீ மட்டும் வந்து நிக்கிற? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நாளைக்கு காலையில அவர் வருவாரு. ஏய் நில்லுடி. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்கு நீ மட்டும் இப்ப தனியா வந்திருக்க?
மா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காத. நான் அப்பவே சொன்னேன் எனக்கு அவங்க கூட செட் ஆகாது, அந்த ஊருக்கு போனா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம கம்பல் பண்ணி என்ன அனுப்பி வச்சீங்க. நீங்க எல்லாரும் சொன்னீங்களேன்ற ஒரே காரணத்துக்காக நான் போனேன், அவங்கள பார்த்தேன், நான் கிளம்பி வந்துட்டேன். இவ்வளவுதாம்மா என்னால முடியும். இதுக்கு மேல உறவை வளர்த்துக்க நான் தயாரா இல்ல. அப்படியே அரஞ்சனா என்ன பேச்சு பேசுற? இத்தனை வருஷமா வராத மாப்பிள்ளை இப்பதான் வந்திருக்காரு. அவரோட அவங்க அம்மா வீட்டுல 2 நாள் தங்கிட்டு வர மாட்டியா? முடியாதுப்பா, எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஷோ தப்புமா. இத பாரு, 3 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு மாப்பிள்ள. அவருக்கு மனக்கசப்பு வர மாதிரி இப்படி நடந்துக்கிறியேமா? கசப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாளைக்கு காலையில அவர் வந்து சேருவாரு. தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், நீ உன் மாமியார் கிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டு வந்தியா? ஏன்பா என்ன பத்தி என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன சண்டை போடுறதுக்கு இங்க இருந்து கிளம்பி போனேன்? நான் அந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாதுப்பா. ஆனா அவங்களுக்கு தான் என்ன பார்த்ததும் எகத்தாலும் நக்கலு. இங்க பாருங்கப்பா, மூஞ்சிக்கு நேரா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். முதுகுக்கு பின்னாடி யாராவது பேசுனாங்கன்னா அது நமக்கு இல்லைன்னு போய்கிட்டே இருப்பேன். ஜாடமாடைய குத்தி காமிக்கிறது, குத்தம் சொல்றது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அது அத்தையா இருந்தா என்ன, சொத்தையா இருந்தா என்ன? ஏன் வீட்டுக்காரருக்கு அவரோட அம்மா வேணும், தங்கச்சி வேணும்னா அவரு இருந்துட்டு வரட்டும். எனக்கு அங்க தங்குறதெல்லாம் பிடிக்கலப்பா. அதான் நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னங்க இவ இப்படி பேசிட்டு இருக்கா? என்னங்க மாப்பிள்ள தப்பா நினைச்சிட்டாருனா? அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாருமா. இத பார், எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஏய் என்ன கடவுளே, என்னங்க இப்படி பேசுறா? அம்மா தாயே, என் காயத்ரிய எப்படியாவது குணப்படுத்திடுமா. சந்தோஷத்தை அளந்து நீ தான் கொடுக்கறவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கஷ்டத்தை மட்டும் ஏமா அளவே இல்லாம இவ்வளவு கொடுக்கற? என் காயத்ரி பாவம்மா, அவளால எதுவும் தாங்க முடியாதுமா. எனக்கு வேற வழி தெரியலமா. திரும்ப திரும்ப உன்கிட்டதாம்மா வந்து நிக்கிறேன். என் காயத்ரி எப்படியாவது குணப்படுத்திடுமா ப்ளீஸ். எனக்கு வேற எந்த வழியும் தெரியலம்மா. என்ன சுத்தி எல்லாமே கேள்வியா இருக்கு தாயே. எனக்கு எதுக்குமே பதில் தெரியல. எல்லாத்துக்கும் நீதாம்மா பதில் சொல்லணும். எனக்கு காயத்ரிய கொடுத்தவளே நீதானேம்மா. காயத்ரிய சீக்கிரமா குணப்படுத்துமா. இந்த ஊரை விட்டு போகும்போது அவளை பழைய காயத்ரியா நான் கூட்டிட்டு போகணும்மா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எந்த நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும் தாயே. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும், நீதாம்மா காப்பாத்தணும். தம்பி தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? என்ன ஏன் இப்படி பண்றீங்க? என்னங்க, எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? எனக்கு வேற வழி தெரியல. இந்த ஆத்தா தான் காயத்ரியோட பிரச்சனையும் கொடுத்தா. அதே ஆத்தா தான் உங்களை, வீரா, வைத்தியர், மத்தவங்களை எல்லாரையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆத்தாக்காக இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? எதுவுமே செஞ்சதில்ல. என் கையில எரியிற நெருப்பை பார்த்தாவது இந்த ஆத்தாவோட மனசு குளிருமான்னு தான் நான் இதை செய்யறேன். இது நீங்க சுயநலன்னு கூட நினைக்கலாம், ஆனா என் சுயநலம் யாரையும் பாதிக்காது. சூர்யா, நீங்க ரொம்ப எமோஷனா இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. காயத்ரி குணமாயிடுவாங்க, நம்பிக்கையா இருங்க. வீரா, அந்த நம்பிக்கை என் உடம்புல இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். சரிப்பா, உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அதை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. காயத்ரிக்காக வேண்டி எடுத்தா
என் சம்சாரம் இன்னையிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்ப நான் சொல்றேன்ப்பா, நானும் விரதம் இருக்க போறேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து நானும் வேண்டிக்க போறேன். இங்க பாரு சூர்யா, என் வேண்டுதலோ என் சம்சாரத்தோட வேண்டுதலோங்கிறது முக்கியம் இல்லை. அது யாரோட வேண்டுதலா இருந்தாலும் சரி, காயத்ரி குணமாகணும். அதான்ப்பா முக்கியம். மாப்ள வாங்க மாப்ள. சாரி மாமா, வனிதா இப்படி நடந்துக்குவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். மாப்ள, என் பொண்ணு பண்ண காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவ உங்களோட சேர்ந்து கிளம்பி வர சம்மதிச்சவ ஏன் நேத்து ராத்திரியே கிளம்பி வந்துட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. காலையிலேயே நீங்க வரப்போறதா சொன்னா, ஆனா அவளும் இருந்துட்டு வந்திருக்கலாமேன்னு தான் நாங்க 2 பேருமே கேட்டோம். அதுக்கு அவ பதிலே சொல்லிருக்க மாட்டாளே.